தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல இயக்குனர் சிவபிரசாத் இயக்கத்தில் பாசில் ஜோசப் நடிப்பில் வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் மரண மாஸ். ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் காமெடி படமாக இந்த படம் வெளிவந்திருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கேரளாவில் வயசான முதியவர்களை ஒரு சீரியல் கில்லர் தொடர்ந்து கொலை பண்ணிட்டே வரான். அவனை கண்டுபிடிக்கிற முயற்சியில் இருக்காங்க போலீஸ் அதிகாரிகள். அப்போ சந்தேகத்தின் பேரில் பாசில் ஜோசப்பை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. ஸோ அவர் குற்றவாளி இல்லை அப்படின்ற மாதிரி விடுவிக்கிறாங்க. அந்த நேரத்தில் உண்மையான சீரியல் கில்லர் ஒரு வயசான முதியவரை கொலை பண்ண தேடிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் ஒரு வயசான முதியவர் நேராக வராரு, எதிர்க்க வராரு. அப்போ அந்த முதியவரை அழைச்சிட்டு அந்த சீரியல் கில்லர் ஒரு பஸ்ஸில் ஏறுறாங்க. அந்த ஆல்ரெடி பஸ்ஸில் இருக்கக்கூடிய ஹீரோயினை அந்த வயசான முதியவர் பார்த்தீங்கன்னா பாலியல் துன்புறுத்தல் கொடுக்குறாரு. அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்கிட்ட இருக்கிற பேப்பர் ஸ்ப்ரேவை மூஞ்சில் அடிக்கிறாங்க. ஏற்கனவே ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிற அந்த முதியவர் அந்த பேப்பர் ஸ்ப்ரே அடிக்கிறதுனால இறந்து போறாரு. கண்டக்டர், டிரைவர் அப்படின்ற 4 பேர் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த பஸ்ல திடீர்னு ஹீரோவும் ஏறாரு. அதற்கு பிறகு அந்த இறந்து போன முதியவருடைய சடலம் என்ன ஆச்சு, அந்த சீரியல் கில்லர் போலீஸ் கிட்ட பிடிபட்டானா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா ஒரு கிரைம் த்ரில்லர் படமா இருந்தாலும் ஒரு பக்காவான காமெடி படமா கொடுத்துருக்காரு இயக்குனர் சிவபிரசாத். காமெடியில் ஒரு கலக்கிருக்காரு இயக்குனர். அதே போல டொவினோ தாமஸ் பார்த்தீங்கன்னா இணை தயாரிப்பாளராக இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு கெஸ்ட் ரோலில் என்ட்ரி கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் எந்த ஹீரோவும் பண்ணாத ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ரொம்ப இது கொஞ்சம் ஓவரான டூ மச்சாக தான் இருக்குது. அதே போல் பாசில் ஜோசப் வழக்கமாக தன்னுடைய நடிப்பில் அடையாளம் பண்ணுவார். அதே போல் இந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா நடிப்பில் அசைத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக சீரியஸான இடத்துல கூட கஞ்சா பீடி பிடிச்சிக்கிட்டு சிரிச்சுட்டே இருக்கிறது நம்மளை வயிறு குழுங்க சிரிக்க வச்சிருக்காங்க. அதே போல் சீரியல் கில்லராக வரக்கூடிய ராஜேஷ் மாதவன் அவர் பார்க்கறதுக்கு ஆரம்பத்தில் காமெடியாக இருந்தாலும் இறுதியில் பார்வையாலே நம்மளை மிரட்டுறாரு. அந்த அளவுக்கு நடிப்பில் அசைத்திருக்காரு. அதே போல் அந்த வயசான முதியவராக வரக்கூடியவரும் பார்த்தீங்கன்னா சடலமாக சிறப்பான நடிப்பு கொடுத்துருப்பாரு. அவர் பண்ணுற சேட்டைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. 5 கதாபாத்திரங்கள், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அப்புறம் அதை எப்படி சால்வ் பண்ணுறாங்க, எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறத பல படங்களை நம்ம பார்த்துருந்தாலும் இந்த படம் முழுக்க காமெடியை என்ஜாய் பண்ண வச்சிருக்காரு இயக்குனர். இந்த படத்தில் பல இடங்களில் ஒன்லைன் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே போல் ரமேஷ் கண்ணாவுடைய அந்த காமெடி உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு கேட்கும்போது, லேட் மேரேஜ் அப்படின்னு கேட்கும்போது அரேஞ்ச் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்கிற இடத்துலலாம் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தில் பல இடங்களில் ஒன்லைன் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மொத்தத்தில் இந்த படத்தினுடைய டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி மரண மாஸ் அப்படிங்கிற இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான காமெடி என்டர்டைனராக இந்த படம் வெளிவந்திருக்கு. இந்த படத்தை தாராளமாக நீங்கள் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5.3.25. அடுத்த வருஷத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.